அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன, இவர்களுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன என்பதை நாம் பதிவிட்டுள்ளோம். அந்த பதிவை பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். தற்போது 8ஆம் தேதியில் பிறந்த நபர்களுடைய பலம் என்ன, பலமீனம் என்ன, பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் சனியினுடைய ஆதிக்கம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். 8 என்ற எண் சனியின் எண்ணாக பார்க்கப்படுதுங்க. சனி பகவான் மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் 8ஆம் தேதியில் பிறந்தவர் பொதுவாகவே சனி பகவானுடைய அருளை அதிகமாக பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர். பெருமளவிற்கும் பாதிப்பு இல்லாத ஒரு நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். அதிர்ஷ்டம், ஆயுள் போன்ற அனைத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சனி பகவானிடம் இருந்துதான் இருக்கிறது. இது ஒரு நல்ல யோகமாகவும் இவர்களுக்கு அமைந்திருக்கிறது. சனி பகவான் மிக வலிமையாக சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல நல்ல யோகங்கள் கிடைக்கும். அதே சமயம் நீச்சமாகவோ சாதகமற்று இருந்தால் 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. பொதுவாக மகரம், கும்பம் இவரது ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. ரிஷபம், துலாம் நட்பு வீடாக பார்க்கப்படுதுங்க. அப்படிப்பட்ட ராசியில் பிறந்தவர்களுக்கு, அதுவும் 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு பெருமளவிற்கு அதிகமான நன்மையோ அல்லது துன்பமோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லாத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சனி பகவானிடமிருந்து அதிக நன்மை கிடைக்கிறதோ இல்லையோ பாதிப்பு ஏற்படாத நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இது ஒரு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு. மேலும் இவர்களுடைய தன்மையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் இவர்கள் எந்த ஒரு செயலையும் முன்னின்று அதிக ஆர்வத்துடன் ஈடுபடக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். தோல்வியான விஷயங்கள்ல அதிலிருந்து நல்ல கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் கொண்டவர்களாகவும் இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பார்க்கப்படுகின்றனர். தோல்வியையே வெற்றிக்கு அடிப்படையாக ஒரு முதல் படி என்ற எண்ணத்துடன் பயணிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கின்றனர். இது இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் உயர்தர எண்ணங்கள் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அதிக முன்னேற்றம் பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் குறிக்கோளுடன் பயணிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கின்றனர். உலகில் அசாதாரண கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பார்க்கப்படுகின்றனர். பெரும்பாலும் இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தெய்வீக நம்பிக்கை என்பது சற்று கூடுதலாகவே இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். தனக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் அந்த இலக்கிற்காக, அந்த நீதிக்காக எல்லை வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது. ஒரு விஷயம் சரி என்று உறுதி செய்து விட்டார்கள் என்றால் அந்த விஷயத்தை வெற்றி பெறும் வரைக்கும் ஓயாத கடின உழைப்பு கொண்டவர்களாக இருக்கின்றனர் இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள். இவர்களுடைய சிந்திக்கும் தன்மையை மற்றவர்களை விட முக்கியமாக மாறுபட்ட ஒன்றாகவும் பிரமிக்க வைக்கும் குணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நடுநிலையாக இன்று முடிவெடுக்கக்கூடிய தனி ஆற்றல் கொண்டவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள். இது இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள்ல மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நீதி தவறாது நடுநிலையுடன் செயல்படக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாகவும் இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பார்க்கப்படுகின்றனர். அனைத்து விஷயங்களையும் சுறுசுறுப்பாக செய்யணும், மன சோர்வு இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். சனி பகவானுடைய பூர்ண ஆதிக்கம் கொண்டவர்களாக இருப்பது இவர்களுடைய தனி சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த விஷயத்தில் செயல்பட்டாலும் அந்த விஷயத்துல தனக்கென ஒரு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய ஒரு நபர்களாகவும் இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருக்கின்றனர். அயராத உழைப்பு, எந்நேரமும் அனைத்து விஷயத்தையும் எப்படி செயல்படுத்துவது என்ற தெளிவான சிந்தனை போன்ற அனைத்தும் இவர்களுக்கு பதவி உயர்வு போன்ற பல குழப்பங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை சாதகமாக மாற்றி தருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. சமூகத்துல நல்ல அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. மேலும் சில தீய சார்ந்த விஷயங்கள்ல கூட மனம் அதீதமாக கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில சமயங்கள்ல இதுவே ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. இது இவர்களுடைய மிகப்பெரிய பலவீனமான ஒரு செயலாகவும் அமைந்திருக்கிறது. மேலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுக துக்கங்களை சமமாக பாவிக்கும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் பகுத்தறிவு கொண்ட ஒரு சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். பெரும்பாலும் இவர்களுடைய மனதில் தோன்றக்கூடிய கருத்துக்கள் அடிக்கடி மாற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் ஒரு உறுதியான கருத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். பணத்தை சில சமயம் அதிகமாக செலவு செய்துவிட்டு பின்னர் வருத்தப்படக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கின்றனர். இவர்களுடைய குரல் வளம் என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது. இந்த குரல் வளத்தின் மூலமாக
தன்னுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்பதை நிலைநாட்டக்கூடிய ஒரு நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். பெரும்பாலும் தர்ம சிந்தனை கொண்டவர்கள் இவர்களுக்கு அதீத நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் பல விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் மிக அதீதமாக இருக்கிறது. மேலும் உலகில் சிறப்பான பொறியியல் வல்லுநர்கள், இயந்திர அமைப்பாளர்கள், ரசாயன சேர்க்கையாளர்கள், ராணுவ வீரர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் போன்றவற்றில் மிக சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். கைதேர்ந்த நபர்களாகவும் இருக்கின்றனர். புகழ்பெற்ற சினிமா துறையிலும் இவர்கள் மிக பெரிய அளவிற்கு உச்சம் பெறுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. நடிகர்களாக உச்சம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது. மேலும் இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களின் வரிசையில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவது இந்த கலைத்துறையில் மிகுந்த தேர்ச்சி பெற்ற நபர்களாகவும் இருக்கின்றனர். சமூகத்தில் நல்ல பணிகளை மிகுந்த ஆராய்ந்து செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவும் பகுத்தறிவுவாதிகளாகவும் செயல்படுகின்றனர். இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எந்நேரமும் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி திகழக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கின்றனர். தனிமையை அதிகமாக விரும்புவார். மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அதீதமாக இவர்களிடம் காணப்படக்கூடிய ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பக்தியில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாகவும் தியாக மனப்பான்மை அதிகம் கொண்டவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். சில சமயங்களில் பல முறை சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனித்திறமை இவர்களிடம் இருக்கிறது. எனவே காரியம் சிதறுவதற்கான வாய்ப்பு துளியளவும் இல்லாத ஒரு நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். திட்டமிட்ட காரியத்தை மிக துல்லியமாக கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அறிவாற்றலும் திறமையும் பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர். இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கற்பனை வளன் என்பது இவர்களுக்கு ஒரு பலமாக அமைந்திருக்கிறது. இவர்கள் மனதை எப்போதும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள விருப்பம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். எனவே சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு பல்வேறு விதமான முக்கிய ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுகின்றனர் என்பது இவர்களுடைய மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது. ஆன்மீக சிந்தனை என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் விடாமுயற்சியுடன் வெற்றி பெறக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இவர்கள் ஐம்புலத்தின் சுகத்தையும் அனுபவிக்க ஆசைப்படக்கூடிய ஒரு நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். தியாக மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். உலகில் அதிக அறிவு கொண்ட நபர்களாகவும் இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருக்கின்றனர். எப்பேற்பட்ட காரியத்தையும் துணிச்சலாக முன்னின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த குணம் இவர்களுக்கு இருக்கிறது என்பது மிகப்பெரிய அளவில் பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப வாழ்வில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு அவற்றில் தெளிவு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களிடம் மிக அதீதமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு எப்போதும் தொல்லை கொடுக்கக்கூடிய விதத்தில் பல கருத்துக்களையோ அல்லது செயல்பாடுகளையோ செய்யாமல் இருப்பது இவர்களுடைய மேலும் பலமான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. தங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வழியில் திணிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கின்றனர். இவர்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து முதுமை பருவம் வரைக்கும் நல்ல வளர்ச்சி நிதானமாக பெறக்கூடிய ஒரு நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். படிப்படியான வளர்ச்சி என்பது நிலையான வளர்ச்சி என்ற கருத்தை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். பெரும்பாலும் இவர்கள் கூட்டு சேர்வதை விட தனித்து நின்று செயல்பட விரும்பக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கின்றனர். பொது வாழ்வில் புகழ் இவர்களுக்கு கிடைக்கும். ஓயாத உழைப்பும் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடி தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் பொது வாழ்க்கையில புகழ் அதீதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். பிறர் வாழ்க்கையின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கின்றனர் என்பது நடைமுறையில் யதார்த்தமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எண்ணங்கள் அனைத்துமே இவர்களுக்கு முற்றிலும் வித்தியாசமானதாகவும் மாறுபட்டதாகவும் இருக்கிறது. இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள்ல ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. அதே சமயம் பலவீனமாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் மற்றவர்களுடைய நலனுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கின்றனர். நல்ல பல காரியங்கள்ல புண்ணியம் சேர்க்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இப்படி 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை இந்த பதிவில் பார்த்தோம். 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களின் பிரமிக்க வைக்கும் குணங்களை பார்த்து பதிவிட்டுள்ளோம். அதை பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்.